இப்போ அவரே கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஒன்று கேட்குறாரு. சவுக்கு சங்கர் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சவுக்கு அம்மா சொல்லுதேன், போய் நேராக பேசுகிறாங்க, உன் மகன் எங்களுக்கு கேவலமாக பேசினான், உங்களுக்கு நல்லா தாயா பேசியிருக்கான் என் மகன். மூதாட்டியெல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் நானெல்லாம் கண்டிப்பாக ஸ்பாட்டுக்கு போயிருப்பேன். திமுகவை எதிர்த்து போராட போய் காரணம் அந்த அம்மா என்ன பண்ணு, சவுக்கு சங்கரை பெற்றது ஒரு தப்பா? வயதான மூதாட்டி, என்னுடைய தாயும் ஒன்று தான், அந்த தாயும் ஒன்று தான். அதனால் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. கருணாநிதி ஒன்றும் ராஜராஜ சோழ பரம்பரை அல்ல, யுத்தம் நடத்தி இந்த நாட்டை கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு. அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அல்ல மு.க. ஸ்டாலின். இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வன்முறை எந்த ரூபத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. செல்வ பெருந்தகை இவர் சொல்ல அவர் கேட்டுக்கிறாரு. அவர் நிறைய கடனில் இருந்தார், இப்போ கடனெல்லாம் அடைச்சிட்டு ஸ்கிராப் வியாபாரம், குவாரி வியாபாரம், எல்லா வியாபாரமும், பாதாள சாக்கடை கான்ட்ராக்ட், இப்படி நிறைய கோடிக்கணக்காக செல்வ பெருந்தகைக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக நம்ம எது செய்தாலும் தட்டி கேட்காது. ஆம்ஸ்டாங் வழக்கில் அவர் பேர் அடிபடுது, இப்போ சவுக்கு வீடு தாக்குதல் அவர் பேர் அடிபடுது. திமுக அரசு மீது ஆட்சியை கிடைக்கணும்னு வழக்கு போடலாம், போய் கண்டிப்பாக போட முடியும். எப்படி போட முடியும்னா, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டு இல்லை. ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்கிறார், ஜாபர் அலி கொல்லப்பட்டிருக்கிறார், இதுவரை 200க்கும் மேற்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கான். இதை எடுத்து ஜெனீவாவில் போய் வழக்கு போட்டீங்கன்னா, ஏன் அந்த ஆட்சியை வச்சிருக்கீங்கன்னு எங்க ஜெனீவாவிலேருந்து நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓலை அனுப்பிச்சிருவான், மெயில் போட்டுருவான். இதனையா தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ நடக்குது? இதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை, எல்லாம் ஒண்டி செயலாராக போயிட்டான். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் துப்புரவு பணியாளர்கள் அராஜகமாக நடந்துக்கிட்டாங்க, மலத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டியிருக்காங்க, வீடு முழுக்க நாசப்படுத்தியிருக்காங்க. ஒரு வயதான ஒரு மூதாட்டியாக சவுக்கு சங்கருடைய அம்மா இருக்கும் பொழுது இது போன்ற அராஜக போக்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய அவருக்கே இந்த நிலைமைனா சாமானியனுக்கு என்ன நிலைமை அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும், இது சவுக்கு சங்கர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? இப்போ அவரே கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஒன்று கேட்குறாரு. இப்போ சவுக்கு சங்கர் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்கள் ஜனநாயகத்தில் 2 பக்கம் இருக்குது. நீங்கள் எதை குற்றச்சாட்டை சொல்லுகிறீர்களோ அந்த குற்றச்சாட்டு நீங்கள் நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம். நீதிமன்றம் ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலம். பத்திரிகையாளர் மேலே டெஃபர்மேஷன் கேஸ் போடலாம். நீ என் மீது சொல்லிய குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களோட நீதிமன்றத்துக்கு வான்னு கேட்கலாம். அதுதான் சரியான போக்காக இருக்குமே தவிர, நீங்கள் இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் ராகுல்னு ஒரு காங்கிரஸை சேர்ந்த ஒரு நபர். இவர் செல்வ பெருந்தகையினுடைய வலது இடது கரம். இதில் என்ன குற்றம் நடந்திருக்குன்னா, பல கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள நகர சுத்திகரிப்பு பொருள்கள் சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு அரசே இலவசமாக கொடுக்குது. இந்த பட்டியலில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் செல்வத்துடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய பினாமிகள், அவங்கள்ட்ட போயிடுச்சு. இப்போ இதை தாண்டி ஒரு சுத்திகரிப்பு நிறுவனம் குத்தகைக்கு எடுத்திருக்கு. அந்த குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிறுவனம் இந்த ஒப்பந்த பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துது. அவர்கள்ட்ட குத்தகை எடுத்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல கோடி ரூபா குத்தகை பணம் முழுமையாக செல்வத்துடைய பினாமி கம்பெனி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 60,000 ரூபா சம்பளம் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அரசிடமிருந்து நிதி பெறப்பட்டால் இவர்களுக்கு 30,000 தான் போய் சேரும். யாருக்கு? அந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு. பாதி நடுவில் ஒரு ஆளுக்கு ஒரு 20,000 30,000னா பல லட்சம் செல்வம் பேக்கெட்டுக்கு போயிருதுங்கிறதான் சவுக்கு சங்கர் பதிவு செய்த செய்தி. இப்போ சவுக்கு சங்கர் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் வைக்கிறாரா அல்லது இவர் வேற ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக வைக்கிறாரா? இல்லை, நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் நாட வேண்டியது எதை? நீதிமன்றம் தான் போகணும். நீங்கள் அடியாட்களையோ இல்லாத ராகுல் செல்வ பெருந்தகையினுடைய எங்கேயோ ஒளிந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பினாமி ராகுல், நீ ஜெயிலில் இருக்கிற அஸ்வத்தமனுக்கு அவர் தான் முழு செலவு பண்ணுறார். யார்? ராகுல். அப்போ அவரை வைத்து இப்படி ஒரு ஆப்ரேஷனை சவுக்கு வீட்டில் இப்படி ஒரு ஆப்ரேஷனை செய்வதற்கு
தமிழக அரசும் உடந்தை. தமிழக அரசும் உடந்தை. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் உட்பட 3 பேர் கொலை செய்வதற்கு என்ன காரணம்? அவங்க இந்த அரசியல்வாதியுடைய பெயரை இவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதை அவன் பதிவு செய்கிறான். திருவேங்கடம் அவசர அவசரமாக சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை என்ன? அவன் அவ்வளோ கொடூர குற்றவாளியா? பாகிஸ்தானில் பயிற்சி எடுத்தவனா? இல்லை ஆப்கானிஸ்தான் ஆயுத புரட்சி செய்தவனா? இல்லை. அவன் இதில் யாரோ இவர்கள் அரசு மறைக்க வேண்டிய ஒரு நபரை அவன் சொல்கிறான். ஆதாரத்தை அழிக்கணும், சுட்டுக் கொள்வது தான் வழியே. அவனை சப்ஜெக்டில் போட்டால் தனியாக போட்டு வச்சுருக்கீங்க, பூந்தமல்லி சப்ஜெக்டில். அந்த குற்றவாளிகளோட குற்றவாளியாக இருக்கான். அங்கேயே அவன் அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவன் கொஞ்ச நாள் விட்டு வச்சிங்கன்னா வக்கீலை பார்த்து உண்மையை சொல்லுவான். புழலில் போட்டிங்கன்னா அங்கே 3000 பேர் இருக்கான், அவன் உண்மை போகும். இதை உடனடியாக மறைக்கணும்னு முடிவு பண்ணி அவனையே மறைச்சிட்டீங்க இந்த உலகத்திலிருந்து. இதெல்லாம் ஏதோ திமுக 1000 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆளும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சவுக்கு சங்கருக்கு நமக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு. ஆனால் ஒருத்தர் வீட்டுக்கு மலவாளியோடு போய் செய்வது என்பது நீங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேங்கை வயலில் நடந்ததை போல நீங்கள் திண்ணியத்தில் மலத்தை எடுத்து திங்க சொல்லி அவனை அடிக்கிறான். திருமாவளவன் பிரபாகரும் சந்திக்கிற பொழுது தேசிய தலைவன் கேட்டானா, ஏன் என்னப்பா அவனை உயிரோடு வச்சிருக்க? யார் கேட்டது? தேசிய தலைவன் பிரபாகரன் பார்த்து யாரை கேட்டிருக்காரு? திருமாவளவன் கேட்டிருக்காரு. சத்தம் போட்டிருக்காரு, நீ ஒரு தலைவனா, அந்த இனத்தினுடைய தலைவனா, சமூக தலைவனா? அவன் இன்னும் உயிரோடையா இருக்காவன்? எவ்வளவு கோபம் இருந்திருக்கணும். இதுதான் அப்போ இந்த நிகழ்ச்சி என்பது செல்வ பெருந்தகை செய்திருக்கிறார், அவருக்காக ராகுல் செய்திருக்கிறார். இதில் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அஸ்வத்தம்மன், இப்படி பல பேர், நாகேந்திரன், அஸ்வத்தம்மன், இப்படி பல பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. பல ரகசியங்கள் மறைக்கப்பட்டது திமுகவினுடைய ஆதரவினால். இதையெல்லாம் அவர் பதிவு பண்ணும்போது கோபத்தினுடைய எல்லைக்கே போகிறாங்க காங்கிரஸுக்கு. இப்போ செல்வ பெருந்தகைக்கு வண்டலூர் பக்கம் நிறைய ஏரிகளை குவாரியாக கொடுத்துருக்காங்க. அங்கே அளவீடு செய்யப்பட்டதை தாண்டி பல ஆயிரம் மெட்ரிக் டன் செம்மண் குவாரி கடத்தப்படுகிறது. அதெல்லாம் திமுகவுடைய உடந்தையோடு தான் கடத்தப்படுது. அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். செல்வ பெருந்தகை இவர் சொல்கிறத அவர் கேட்டுக்கிறாரு. அவர் நிறைய கடனில் இருந்தார். இப்போ கடனெல்லாம் அடைச்சிட்டு ஸ்கிராப் வியாபாரம், குவாரி வியாபாரம், எல்லா வியாபாரமும் திமுக பாதாள சாக்கடை கான்ட்ராக்ட், இப்படி நிறைய கோடிக்கணக்காக செல்வ பெருந்தகைக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? திமுக நம்ம எது செய்தாலும் தட்டி கேட்காது. எது செய்தாலும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அவர் பேர் அடிபடுது. இப்போ சவுக்கு வீடு தாக்குதல் அவர் பேர் அடிபடுது. ஏன்னா இந்த செல்வ பெருந்தகையினுடைய மோசமான பின்னணி எப்படின்னா, சாதாரண ரிசர்வ் பேங்கு ஓயாவாக இருந்து ஆடிட்டர் பாண்டியன் கொலை மூலம் 100 கோடி ரூபா இவருக்கு கிடைக்குது. கமிஷனர் காளிமுத்து தான் காப்பாற்றுறார். போலீஸ் தேட வரும்போது பெரிய சட்ட அறிவு உள்ள செல்வ பெருந்தகை குதித்து காலை ஒடியுது. போலீஸுக்கிட்ட குதிச்சு கொண்டாந்து விட்டுருவானா போலீஸு? சுப்ரீம் கோர்ட் போய் பெயிலான ஏபி வாங்கினாலும் பிடிச்சிட்டு போவான். அப்போது இந்த காலத்தின் கோலம், சிதம்பரம் மகனுக்கு அடியாள் வேலை தேவைப்படுது, தலித்து ஆட்கள் தேவைப்படுறாங்க அந்த செட்டியாருக்கு சொத்தை காப்பாற்றுறதுக்கு. இப்படியெல்லாம் பல மோசமான வரலாறுகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இப்போ சவுக்கு தாக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம், இனிமேல் ஏன் விஷயம் தலையிடக்கூடாது, பேசக்கூடாது. திமுகவே இது போல வேலையை செய்யலை. திமுகவே நீங்கள் அருண் பெண்கள் விஷயத்தில் பெண் காவலர்களிடம் தவறாக நடக்கிறார், ப்ரொமோஷனுக்காக படுக்கை கலைக்கிறார்ங்கிறது சரியான தவறு சவுக்கு சொன்னது. ஏன்னா பெண் காவலர்களும் மனிதர்கள்,
அவர்களும் குழந்தை குட்டி குடும்பம் இருக்கு. அப்போ அவர்களுடைய குடும்பம் இதனால் பாதிக்கப்படும், கெட்டு போகும். அதெல்லாம் 1% கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களோட அந்த புறத்துக்கு போனால் ப்ரொமோஷன் வர்றாங்க சொன்ன விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ள நமக்கு சகோதரிகளும் போலீஸ் இருக்காங்க. அதனால் சவுக்கு அது உடன்பாடு அல்ல. ஆனாலுமே நீங்கள் சட்டரீதியாக ஜெயிலில் போட்டீங்க, அவரை பல வழக்கு போட்டீங்க, ரைட், அதெல்லாம் அதுக்கு தகுதியானவர் தான், நான் மாற்றுக்க இருக்கிறேன். ஆனால் அந்த அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்கு, கதவை உடைத்து கொண்டு உள்ளே போயிருக்கீங்க. சவுக்குக்கு காவல்துறையில் சில கருப்பாடுகள் தகவல் கொடுத்தனால அவர் தப்பிச்சு போயிட்டார், அவரும் மாலதியும். இல்லைன்னா கண்டிப்பாக அவர் தாக்கப்பட்டிருப்பார். காவல்துறையில் உள்ள ஏதோ ஒரு ஆடு இவருக்கு தகவல் சொல்லிடுச்சு. ஏன்னா இவர் காரு கிளம்பி போகும்போது காரு தாக்கப்பட்டு கல் அடிச்சிருக்காங்க, மயிரிழையில் உயிர் தப்பியிருக்கார். இல்லைன்னா சவுக்கு மேலே என்ன மழை குழியிலே நடந்திருக்கும். அத்தனை சுத்திகரிப்பு பணியாளர்களும் பெண்களும் தாக்குவதற்கு தான் திட்டமிட்டு வந்திருக்காங்க. அப்போ தாக்குவது என்பது நீங்கள் தரம் தாழ்ந்த செயல். இதை திமுகவினுடைய ஆதரவோடு தான் இந்த வெறியாட்டம் நடந்திருக்கு. இப்போ திட்டமிட்டு சவுக்கு இருக்கும்போது தாக்குதல் நடத்தணும்னு வந்திருக்காங்க. ஆனால் முன்கூட்டியே சவுக்கு போயிட்டாரு தகவல் சொல்லியிருக்காங்க. காவல்துறையில் சில கருப்பு ஆடு இருக்குது, சில நல்ல ஆடு இருக்குது. சரி, இப்போ சவுக்கு அவர்கள் வந்து பண்ணுற விஷயங்கள் இருந்து சில இப்போ செல்வ பெருந்தகை திட்டமிட்டு இல்லை, செல்வ பெருந்தகை மீது நிறைய விஷயங்கள் வந்து வைக்கிறார், குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். இன்னொரு புறம் இவர் சவுக்கு அவருடைய உறவினர் வந்து சசிகாந்த் செந்தில் எம்பியாக இருக்கார். இப்போ அவரை கட்சியில் முன்னிலைப்படுத்துவதற்காக வேறு எதுவும் வேலை செய்கிறாரா? அதில் ஏற்பட்ட கோஷ்டி மோதலா இது? இல்லை, அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் செல்வ பெருந்தகை இந்த பதவி 25 கோடி ரூபா கொடுத்து வாங்குறார். யாருக்கு? கார்கே உடைய மகனுக்கு, இல்லை மருமகனுக்கு. ஆனால் சசிகாந்த் செந்தில ராகுல் காந்தி விருப்பப்பட்டு கூப்பிட்டு கொடுக்குறார். அவர் ஐஏஎஸ் அதிகாரி. ரெட்டி பிரதர்சன் கர்நாடகாவையே கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த கனிம வளம் பூரா அப்படியே கப்பலுக்கு போயிடும், கண்மையிலே கப்பலுக்கு போயிடும். அந்த சுஷ்மா சுவராஜனுடைய செல்ல பிள்ளைகள் 2 ரெட்டிகளும். அப்போ அந்த ரெட்டியை எதிர்த்து தான் சசிகாந்த் செந்தில் இந்த வேலையை தூக்கி போட்டு வர்றார். நேராக போய் ராகுல்கிட்ட போய் சரண்டர் ஆகிறார். அப்போ ராகுலோடு நேரடியாக தொடர்பு இருக்கவர். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சவர் அந்த சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் தான். சவுக்கை வீட்டுக்கே வராதின்ட்டார். சவுக்கனுடைய தங்கையினுடைய கணவர் தான், நீ இந்த பக்கம் வந்துடாதின்ட்டு. அப்போது அதுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. சரி, இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இப்போ சவுக்கு அவர்கள் பேசுகிறாரு, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவருடைய வீடியோலையும் வெளிப்படுத்துகிறாரு, நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், இப்போ இவ்வளோ நடந்ததெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வு என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரியும், கிட்டத்தட்ட சவுக்கு இதில் மூடப்படுங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ மீண்டும் சவுக்கு மீது நடவடிக்கை பாயும், சிறைக்கு செல்வார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இல்லைங்க, அவர் சிறைக்கு போகிறது ஏதோ லாலா கடை மிட்டாய் சேட்டு கடைக்கு போகிற மாதிரி தான். ஒரு முறை சிறைக்கு போகிறதாங்க ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குன்னு பார்ப்பான். சிறைக்கு போனால் சரி நாங்கள் உள்ளே இருந்துக்கிறையா, வெளியில் விட சௌரியமாக பாதுகாப்பாக இருக்குது. எது சிறை? நம்ம திமுக ஆட்சி அடுத்து முடிஞ்சு போயிடும், அது வரைக்கும் நான் உள்ளே எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருக்கேன், அங்கேயே நான் செட்டில் ஆகிக்கிறேன். பெரியார் தான் சொல்லுவார், சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசாங்க செலவுலையே நிலக்கடலை பருப்பும் முட்டையும் பாலும் ரொட்டியும் சாப்பிட்டுட்டு உடம்பை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ். நானும் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்திருக்கேன். போன ஒரு வழக்கில் கஞ்சா கேஸோ, சாராயம் விற்றதோ, செயின் பறிச்சிட்டு போன கேஸோ, ரேப்பிங் கேஸோ இல்லை, எல்லாம் பொது வாழ்க்கை புலிகளுக்கு ஆயுதம் கடத்தின வழக்கு தான். அப்போது போய் இருந்து நான் அப்போ கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் உள்ளே இருக்கார் சிறையில், ஜான் பாண்டி இருக்கார். உள்ளே போய் நேராக மருத்துவமனையில் போய் படுத்துட்டேன். மருத்துவமனையில் மெத்தை, எது மெத்தை, பால், பழம், முட்டை, ரொட்டி. எங்கே காசு கொடுத்தா அங்கே ஜெயிலில் என்ன எங்கே எதிர்படுத்திக்கலாம்? மருத்துவமனையில். இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா காலமுத்திருக்கு ஆள், மச்சாச்சு பண்ணுறக்கு ஆள், என்ன தாய்லாந்து மச்சாச்சு பண்ணுறக்கு ஆள், விஐபி மச்சாச்சு பண்ணுறக்கு ஆள், ஆயில் மசாச்சா என்ன மச்சாச்சு, இதெல்லாம் நடக்கும். அப்போது சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் சௌரியமாக இருக்கிற இடம் ஜெயிலர். எங்கே? ஆமாம். அப்போ அண்ணன் ஜான் பாண்டியன் உள்ளே இருந்தார். அண்ணா இன்றைக்கி என்ன வேணும்? ஏய்
ஒரு வான்கோழி பிரியாணி 50 பிரியாணி வந்துடும் உள்ள. அவர் இந்த விவேக் கொலை வழக்கில் உள்ளே இருந்தார். இப்படி அதனால் சவுக்குக்கு சிறைக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சவுக்குக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது, பிஜேபி பின்னணி இருக்குது, அதிமுக நம்ம வேலுமணி இருக்கார். எடப்பாடியே எடப்பாடி இல்லை, கண்ணன் தெரிவிக்கிறாரு. இல்லை தெரிவிச்சுதான் எனக்கு அவர் தெரிவிப்பார். அவரே மிரட்டி காசு வாங்கியிருக்காரு, அவரே மிரட்டி கொடநாடு கேஸு 10 கோடி வாங்கியிருக்காரு. அதனால் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, அதுதான் சவுக்கு. அதனால் அவ்வளவு சாதாரணமாக நீங்கள் இது செல்வ பெருந்தகை, இதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். சவுக்கு மீது 1000 குற்றச்சாட்டுகள் விமர்சனம் இருந்தாலும் இந்த இது வந்து தவறான ஒரு போக்கு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. யார் தனி மனித தாக்குதல்ங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஆப்கானிஸ்தான், அது ஆப்கானிஸ்தானா இல்லை பலுசிஸ்தானா? அது நேரடியாக துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடுவான். சட்டம் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. அது தவறு. இது ஒரு ஜனநாயக நாடு, நீதிமன்றம் வலுவாக இருக்கிறது. நீங்கள் திமுக அரசு மீது ஆட்சியை கிடைக்கணும்னு வழக்கு போடலாம், போய் கண்டிப்பாக போட முடியும். எப்படி போட முடியும்னா, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டு இல்லை. ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்கிறார், ஜாபர் அலி கொல்லப்பட்டிருக்கிறார். இதுவரை 200க்கும் மேற்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கான். இதை எடுத்து ஜெனீவாவில் போய் வழக்கு போட்டிங்கன்னா, ஏன் அந்த ஆட்சியை வச்சுருக்கீங்கன்னு எங்கே ஜெனீவாவிலேருந்து நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓலை அனுப்பிச்சிருவான், மெயில் போட்டுருவான். இதனையே தமிழ்நாட்டிலே இவ்வளோ நடக்குது. இதுக்கெல்லாம் இங்கே ஆள் இல்லை, எல்லாம் ஒன்றிய செயலாளராக போயிட்டான். அதிமுக திமுக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வட்டச் செயலாளர் வண்டுமுருகனாக போயிட்டான். அத்தனை பேரும் இதை எடுத்து கொண்டு போய் ஜெனீவாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா, ஏன் அந்த ஆட்சியை கிடைக்கக்கூடாதுன்னு போட்டுருவான். அந்த அளவுக்கு இது செய்ய முடியும். ஆனால் இது உலகத்திலேயே முட்டாள் இன தமிழன் தான். கர்நாடகாவில் இருக்கு எது, லோக் ஆயுக்த், எடியூரப்பாவை காணாமல் போயிட்டார். இங்கே அதை கொண்டு வாட யாரும் கேட்கவே மாட்டேங்கிறான். யார் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்காக அரசு கொடுத்துருக்க அங்கீகாரம் தான் அந்த லோக் ஆயுக்த் தான். அதில் குற்றச்சாட்டை நீங்கள் இப்போ நம்ம அறப்போர் ஜெயராம பல வழக்கு போட்டுகிட்டே இருக்கார். எந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கு, திமுக ஆட்சி வந்து 4 வருஷம் ஆச்சு, ஒரு வழக்குலையும் எந்த நகரமும் இல்லை. அப்போது இங்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை வைத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டால் ஏன் இந்த ஆட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவான். அட்வொகேட் ஜெனரலுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பி, என்னையா இவ்வளோ மாடு நடந்துட்டுருக்கு, ஏன் காவல்துறை என்ன பண்ணுது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அறிவு சார்ந்த தளம் நீங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் காவல்துறையுடைய கை கட்டப்பட்டிருக்கு. காவல்துறை மாவட்ட செயலாளர்கள் தான் காவல்துறை கண்காணிப்பாளராக மாறியிருக்கிறார்கள். வட்ட செயலாளர் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக மாறியிருக்கார். இதனுடைய விளைவு தான் நீங்கள் ஒரு நரகளை எடுத்துக்கொண்டு ஒரு குழு திட்டமிட்டு போய் அந்த மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அந்த அம்மா சொல்லுத, சவுக்கு அம்மா சொல்லுத, போய் நேராக பேசுகிறாங்க, உன் மகன் எங்களுக்கு கேவலமாக பேசிட்டான், உங்களுக்கு நல்லா தாயா பேசியிருக்கான் என் மகன், அது ஒன்று தாயா நல்லது செஞ்சுருக்கான், இப்படி அந்த அம்மாவே சொல்லுது. அந்த அம்மா மூதாட்டி இருக்கிற பொழுது, மூதாட்டியெல்லாம் தாக்கப்பட்டிருந்தால் நானெல்லாம் கண்டிப்பாக ஸ்பாட்டுக்கு போயிருப்பேன். திமுகவை எதிர்த்து போராட காரணம் அந்த அம்மா என்ன பண்ணு, சவுக்கு சங்கரை பெற்றது ஒரு தப்பா, வயதான மூதாட்டி, என்னுடைய தாயும் ஒன்று தான், அந்த தாயும் ஒன்று தான். அதனால் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. இதையெல்லாம் நீங்கள் தவறுதலான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கருணாநிதி ஒன்றும் ராஜராஜ சோழ பரம்பரை அல்ல, யுத்தம் நடத்தி இந்த நாட்டை கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு. அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அல்ல மு.க. ஸ்டாலின். இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வன்முறை எந்த ரூபத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நக்கீரன் கோபால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பல உயிர்களை இழந்திருக்கார், சொந்த மாமனாரை இழந்திருக்கார், கூட இருந்த எத்தனையோ நிருபர்களை நீங்கள் இழந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கோபாலனை கோடிகளை கூட்டி கொடுக்க முடியும், அந்த உயிர்களை கொடுக்க முடியுமா? அவர் செஞ்ச தப்பு என்ன? ஒரு பத்திரிகையில் பணிபுரிந்ததற்காக அவருடைய உயிர்களெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு.
அதிகமான இழப்பை சந்தித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊடகத்துறையில் 40 ஆண்டு காலமாக நக்கீரன் குடும்பம் தான். அதனால் நக்கீரனுக்கு நடந்தாலும் சரி, சவுக்குக்கு நடந்தாலும் சரி, வன்முறை எந்த ரூபத்திலும் அனுமதிக்க முடியாது. இது நம்ம நிரந்தரமாக அத்தனை பேரும் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். சவுக்கு மீது 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த வீட்டில் நடந்த தாக்குதல்ங்கிறது ஒரு அராஜக போக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.